வணக்கம் மக்களே. காராமணி சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. இது தவிர நிறையவே ஆச்சரியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது மக்களே, இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியப்படட்டும். காராமணி சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. ஸோ இன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே அதாவது ஒரு 100 கிராம் காராமணியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் நார் சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், புரத சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஒரு பயிர் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு காராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் முக்கியமாக நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படுவதே நார் சத்து தான். இது இந்த காராமணியில் நிறையவே இருக்குது. உடலில் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த காராமணி கொண்டு என்பதனால உடல் எடையை குறைக்க பேருதவி புரிது மட்டுமல்ல, அரை கப் காராமணியில் 1 கிராம் கொழுப்பு மட்டுமே இருக்குதான். ஸோ காராமணியை வேக வைத்து வெங்காயம், மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காராமணியை அடிக்கடி சாப்பிட்றதுனால கல்லீரலில் பிரச்சனை நெருங்குவதில்லை. இதனால் மஞ்சள் காமாலை நோய்கள் ஏற்படாமல் நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சருமத்திற்கு பாதுகாவலனா இந்த காராமணி இருக்குது. இதனால் முதுமை தோற்றமும் தள்ளி போடப்படுது. பாசி பருப்பு எப்படி நம்முடைய சருமத்திற்கு உதவுதோ அதே போல தான் இந்த காராமணியும் உதவுது. ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருப்பவர்கள் காராமணியை அடிக்கடி சாப்பிடலாம். உயர் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் காராமணியை சாப்பிடலாம். இதனால் பக்கவாதம், இதய நோய் வராமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி கொண்டவை. குறிப்பாக வயிற்றில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு இந்த பயிர். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. முக்கியமாக நீர்த்தன்மை நிறைந்திருக்குது. ஸோ நார் சத்து அதிகம் என்பதனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்க முடியும். அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு காராமணி ஒரு உகந்த விதையாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தானியமாக காணப்படுது. காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீஷியமானது இன்சுலின் சுரபியை சீராக்கும். இதனால் சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருப்பவர்கள் அதில் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இந்த பயிரில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீசு போன்றவை எலும்புகளுடைய பாதுகாப்பிலும் பற்களுடைய உறுதி தன்மைக்கு உதவுது. கோலின் என்ற வைட்டமின் பி நிறைந்த இந்த பயிர் கல்லீரல் கோளாறுகளை அண்டவிடாமல் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் நிம்மதியான தூக்கம். காராமணியில் பார்த்திங்கன்னா டிரிதோஃபான் சக்திகள் இருக்குது. உடல் சோர்வை போக்குவதுடன் நன்றாக தூக்கத்தையும் தர செய்து. அதனால் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் தூங்க செல்வதற்கு முன்பு காராமணியை சிறிது சாப்பிட்டு விட்டு படுத்தா நிம்மதியான ஒரு தூக்கம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாயு பிரச்சனை இருப்பவர்கள் இந்த காராமணியை தவிர்க்கலாம். ஆனால் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த காராமணியை உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த காராமணியை சாப்பிட்லாம். அதில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஃபோலேட் சக்தி இருப்பதனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காராமணி சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கெடுதலையும் தராது. அது உங்களுடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏழைகளுடைய அமிர்தம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் ஊட்டச்சத்துகள் காணப்படுறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா காராமணியானது சிவப்பு கலர், வெள்ளை கலர் மாதிரி நிறைய கலரில் கிடைக்குது. காராமணியானது நார் சத்துனா அதிகம் கொண்டிருக்கு. எனவே செரிமான தன்மையை மேம்படுத்துவதனுடன் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட செரிமான பிரச்சனைகளை போக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காராமணியில் காணப்படக்கூடிய வைட்டமின் B1 இதய நலத்தின் மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுது. ஸோ இந்த வைட்டமின் இதய செயலிழப்பு நடைபெறுது. மேலும் இப்பயிரில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்பட உதவுது. இருக்கக்கூடிய நார் சத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடுப்பதோடு தமனிகள் அடைப்பு ஏற்படா வண்ணம் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. காராமணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுது. மேலும் இவை ஃப்ரீ ரேடியேட்டர்களுடைய செயல்பாடுகளை தடை செய்து. இதனால் செல்களுடைய பிளர்ச்சி தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுது.
மேலும் இதில் காணப்படக்கூடிய வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்கமின்மை இந்த ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து இப்போ அதிகமாகவே ஆகிட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து தூக்க வியாதி இருக்குது. அதாவது தூக்க வியாதி அப்படின்றத விட தூக்கமின்மை அப்படின்றது தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ படுத்த நேரத்தில் நமக்கு தூக்கம் வரமாட்டுது அப்படின்னு சொல்லி வந்து கவலைப்படுறவங்க அதிக பேர் இருக்காங்க. ஸோ காராமணியில் வந்து மெக்னீஷியம் மற்றும் டிரிடோஃபன் குறிப்பிட்ட அளவு காணப்படுது. மெக்னீஷியம் மற்றும் டிரிடோஃபன் உடலில் சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்பட வழிவகை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்க குறைபாடு உள்ளவர்கள் தூங்க செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு காராமணியை உண்டா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இரத்த சோகை பிரச்சனை, உடலில் இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னாலும், ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இரத்த சோகை வந்துடும். இரத்த சிவப்பணுக்களுடைய குறைபாட்டா அனிமியா என்னும் இரத்த சோகை ஏற்படும். ஸோ காராமணியில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அனிமியாவை தடை செய்து. ஸோ இரத்த சிவப்பணுக்களுடைய அதிகரிப்பால் ஆக்சிஜனை உடைய இரத்தம் வந்து உடல் உறுப்புகளுக்கு பாய்வதனால உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், காராமணியானது குறைந்த அளவு எதிர் சக்தியையும் கொலஸ்ட்ராலையும் கொண்டிருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதுடன் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வினை வந்து ஏற்படுத்துது. இதனால் இடைவேளை உணவு அப்படின்றது வந்து தடுக்கப்படுது. இதன் காராமணி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஆரோக்கியங்களை கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி பெயர் பெற்றிருக்கு. காராமணியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி, புரதம் ஆகியவை சரும மேம்பாட்டிற்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் வந்து முதிர்வடுவதை தடை செய்து சருமத்தில் எரிச்சல் மற்றும் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீஷியமானது கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. சர்க்கரை நோயாளிகள் இதனை உண்ணும்போது இன்சுலின் சுரப்பினை சீராக்குது. மேலும் இது உடல் சோர்வினை நீக்கி நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காராமணியில் உள்ள கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீஸு போன்றவை எலும்புகளுடைய பாதுகாப்பில் உறுதுணையாக இருக்குது. ஸோ இதனை வந்து உண்டு வந்தால் எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கலாம். அதிகளவு காராமணியை உட்கொள்ளும் போது அது வாயு பெருக்கம், இதனால் வயிறு வலி, வயிறு உபசம், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்படி எடுத்தால் நமக்கு நன்மை தரும், அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.